மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலா இன்னைக்கு ஜனநாயகன் பத்தி விஜய் அவர்கள் வெளியீடுல ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாரு. படத்தை வெளியிடுறதுல ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட டிக்கெட்ல சில அதிரடி மாற்றங்கள்லாம் நடந்திருக்குன்றாங்க. என்ன இன்னைக்கான அப்டேட் சார்? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ரிவைசிங் கமிட்டி பேசுறேன் சார். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் வரும்போது நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணாத சீன்ஸ் நிறைய நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். பட் இங்கே ஆல்ரெடி இப்போ பார்த்த கமிட்டி ஒரு 25 கட்ஸ் கொடுத்துருவாங்க இல்லையா? இப்போ நிறைய பேர் ரிவைசிங் கமிட்டி போகிறதுனால இதில் நிறைய சிக்கல்கள் வருமா, என்ன காரணங்கள்லாம் பேசப்பட்டிருந்தாங்க இல்லை? இது பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ இங்கே பார்த்த சென்சார் போர்டு அதிகாரிகளை விட ரிவைசிங் கமிட்டியில் போய் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், புதுசாக இருக்கும். நீங்கள் ஃபுல் பிக்சரை காமிப்பாங்க, இதற்கும் இருக்கும் சம்பந்தம் உள்ளட, அவங்களுடைய அந்த விஷனே வேற மாதிரி இருக்கும். அப்போது அதில் என்னென்ன தேவைகள், இப்போ அதில் சில பேர்லாம் வர்றாங்க இல்லையா, ராணுவ அதிகாரி மதன் வர்றாங்க இல்லையா, எல்லாம் உட்கார வச்சு பார்க்கும்போது அவருடைய பார்வையில் என்ன இருக்குது, இவர்கள் சொன்னது ஒரு பக்கம் நோட்ஸ் வச்சுட்டாலும் புதுசாக பார்ப்பாங்க. அப்போது இது எதாவது டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிறது மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா டைரக்டர்டையும் கேவிஎன்டையும் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கட்சி இப்போ கிட்ட 25-30 அது 27 கட்சி வரைக்கும் போயிருக்கு இங்கே. அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50% ரெடியூஸ் ஆகும். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 12-13 கட்டுகள் வரும். ஏன்னா நீங்கள் முக்கியமான ஒரு காட்சி இருக்கும் படத்தில், நீங்கள் அந்த காட்சியை இங்கே இருக்கிற இப்போ நீங்கள் கட் பண்ணி தரேன்ட்டாச்சுன்னா பார்க்கும்போது சென்னையில் இருக்கிறது மாதிரி ஒரு காட்சியை போயிட்டு இருந்ததுன்னா டக்குன்னு பார்த்தா நீங்கள் மதுரையோ கோயம்புத்தூர் மாதிரி ஹீரோ விஷுவல் வந்ததுன்னா இடையில என்ன நடந்ததுன்னு புரியாது. அது மிகப்பெரிய குழப்பமா இருக்கும். இதுக்கு மீறி தான் ரிவைசிங் கமிட்டி வேணாம் நீங்க கொடுங்கன்னு சொல்லி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் இப்போ எனக்கு தெரிந்த வரைக்குமே ரிவைசிங் கமிட்டியில் போகும்போது அங்கே உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அந்த 5 to 7 பேர் குழு சரியான ஒரு பார்வையில் பார்த்து, இந்த கட்சி கூட அவர்கள் பார்வையில் தெரியாது, வேற ஏதாவது தெரியும். அப்போ டீட்டெயில் கேட்பாங்க, இது எதற்காக வச்சிருக்கீங்க, என்ன காரணம், அதுக்கு டீட்டெயில் எக்ஸ்போஸ் டைரக்டர் டீட்டெயிலாக இது இதுக்கு வச்சிருக்காங்கன்னு எக்ஸ்போஸ் பண்ணணும். அவங்களுக்கு தகவலை சொல்லிட்டாங்கன்னா அதுலேருந்து அடுத்த சீனுக்கு போயிடுவாங்க. மொத்தம் படம் 3 hours, 9 ரீல், ஒவ்வொரு ரீலாக படம் பார்ப்பாங்க. 20 minutes ஒரு ரீல் வரும். ஒவ்வொரு ரீலாக பார்க்கும்போது உடனே கூப்பிட்டு நோட்ஸ் எடுத்துக்குவாங்க, அந்த விளக்கங்கள் கேட்கப்படும். இப்போ ஒரு ரீலில் சும்மா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் மீட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ரிவைசிங் கமிட்டி போகிறது நமக்கு பெரிய ஒரு ப்ளஸ், பெரிய அட்வான்டேஜாக தான் இந்த ஜனநாயகன் படத்துக்கு அமைஞ்சிருக்கு சார். இந்த விஷயம் ரிவைசிங் கமிட்டி பார்த்தோன்னே வினோத்தோட டீட்டெயில் கொடுப்பாங்க சார். இப்போ இதில் என்ன இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இது ரிவைசிங் கமிட்டி போட்டால் லேட் ஆகுன்ற ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த மட்டுமே இவருடைய தக்கல்ல பண்ணது ஒரு விஷயம். ஜனநாயகனுக்கு ரிவைசிங் பார்த்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் சார்ட்ல இருக்கும், ஜனநாயகம் பின்னாடி சார்ட்ல இருக்கும். ஆனால் இதை உடனடியாக பார்த்து ஏன்னா பெண்டிங் வைக்கவே மாட்டாங்க. அது இதுக்கு முன்னாடி இருக்கிற படங்களை கிளியர் பண்ணி அனுப்பணும், பின்னாடி வரையும் அனுப்பணும். ஏன்னா ரிவைசிங் கமிட்டி எமர்ஜென்சி மாதிரி உங்களுக்கு பார்த்து உடனடியாக பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த பெண்டிங் வச்சாருங்கன்னா அந்த சென்சார் போர்டுகளுக்கு மிகப்பெரிய தலைவலி, கேள்வி மேலே கேள்வியில் வரும். சார் ரிவைசிங் கமிட்டி போய் எனக்கு ரிலீஸ் டேட்ல ஏன் சார் மிஸ் ஆகுது, எனக்கு உடனடியாக கொடுங்க. இப்போ நிறைய பேர் ஆர்குமெண்ட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதில் அந்த குழு உடனடியாக பார்த்து பெண்டிங் வைக்காம இதற்கு ஒரு அதை சர்டிஃபிகேட் தர வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாரத்துக்குள்ள. விஜய் பாத்தீங்கன்னா கேவிஎன் கிட்ட ரிலீஸை பத்தி சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாரு. சார் நீங்க ரிலீஸை இந்த டைம்ல பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதா தகவல் இருக்கு, உண்மைதானா? அது உண்மைதான், அது மறுப்பதற்கே இல்லை. இங்க என்ன ஒரு விஷயம் பேசப்படுதுன்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன் டாக்ஸிக்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க சார். அது ரிலீஸ் டேட் கொடுத்துட்டாங்க. அந்த வேலையில் வேற பார்க்கணும். ஜனநாயகனுக்காக கிட்டத்தட்ட அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 மாத காலமாக சென்னைக்கு பெங்களூரு மாறி 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 அலைஞ்சிட்டு இருக்கேன். இங்கே நிறைய உட்கார்ந்து இங்கே தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பேசின விஷயங்கள் ஒன்று இருக்கு. பட் இப்போதான் ரிவைசிங் கமிட்டி போயிருக்கு. பட் இங்கே இது எப்படியே சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இந்த வேலையில் முடிச்சுட்டு போகலான்னு இருக்கும்போது கேவின் அவர் நெருங்கிய சம்மந்தப்பட்ட நண்பர்கள் இருந்து அந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து சில பேர் சொல்றதுன்னா அது வரும்போது வரட்டும், இப்போ நீங்கள் இந்த வேலையை முடிச்சிட்டீங்க, இப்போ டாக்ஸிக்கு வேறு ரிலீஸ் இருக்கு, இங்கே வேற நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும்னு நிறைய வேலைகள் இருக்கு, இதையும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா அப்படிங்கும் போது தான் கேவிஎன் கொஞ்சம் யோசித்து ஆரம்பிச்சாங்க. என்னன்னா சரி இந்த வேலையில் எல்லாமே பண்ணியாச்சு, இது ஒரு நெட்வொர்க்குக்கு நம்ம ஒரு ஆட்களாக போட்டாச்சு, இப்போ டாக்ஸிக்கு போகலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு வேலை இது கொஞ்சம் காலதாமதமானால் ஒரு முடிவு எடுக்கலான்ட்டு ஒரு கேவிஎன் ப்ரொடக்ஷன் முடிவு எடுத்துட்டு விஜயை மீட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கேட்டாங்க. விஜயை வர சொல்லி பேசுகிறாங்க. அப்போ என்ன இங்கே கேவிஎன் நிறுவனம் சொல்லுது அப்படின்னா, சார் இந்த மாதிரி நான் ஒரு படம் டாக்ஸி பண்ணி அது ரிலீஸ் போது உங்களுக்கு தெரியும், இது ரிவைசிங் போயாச்சு, அது எப்போ சர்டிஃபிகேட் வருது நம்ம வந்துட்டோம், பட் அதற்கிடையில் நான் அந்த வேலையை போய் பார்த்துட்டு வரேன். இது ஒரு பக்கம்.
ஆனால் இது வந்து ஒரு வேளை சர்டிஃபிகேட் வர காலதாமதமானால் நம்ம படம் வந்து எலெக்ஷனுக்கு பிறகு கூட நம்ம மெதுவாக பண்ணிட்டோம்னா கூட அது உங்களுக்குன்னு ஒரு கிரேஸ் இருக்கு, அது பாட்டுக்கு போகுமே சார். இப்போ இவ்வளோ அறிகுறி இதில் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கேவின் விஜய்கிட்ட சொல்லும் போது தான் விஜய் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் விஷயத்தை கன்வே பண்ணுறார். சார் இந்த படம் நான் பண்ணுடைய நோக்கமே இந்த நேரத்தில் வரணுங்கிற ஒரு நோக்கம் தான். அரசியலுக்கு போயாச்சு, இப்போ வந்து தான் மக்கள்கிட்ட போய் சேரும், ரசிகர்கிட்ட கொண்டாடப்படும். அது ஒரு இலக்கிய நோக்கி தான் நான் இந்த கதைக்களத்தையும் கொஞ்சம் மாற்றி வினோத்திட்ட சொல்லி சில காட்சிகளும் மாற்றி எடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அரசியல் பேச சொல்ல நிறைய இயக்குநர்கள் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் நான் மறுத்தேன். இப்போ அரசியல் வேணாப்பா, நமக்கு வந்த ஒரு மாஸ் ஹீரோவா அழகாக ஒரு படத்தை பண்ணிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்கள் நான் பண்ணினேன். அரசியல் வேற, கலைத்துறை வேற, சினிமா வேறன்னு நான் இப்போ நினைச்சது உண்மை. ஆனால் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு வரணும்னு நினைக்கும் போதே நான் ஒரு முடிவு பண்ணேன். ஏதோ ஒரு படத்தில் அரசியல் வந்தோட சில விஷயங்கள் ஒரு படம் பண்ணியே தீரணும் அப்படிங்கும் போது தான் நான் சர்க்கார் ஒரு படம் பண்ணேன். அது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஓட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருப்பேன், அரசியல் வசங்கள் பேசியிருப்பேன், இந்த இலவசம் கொடுக்கறதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சது மாதிரி நான் காட்சிகள் மாற்றப்பட்டு பண்ணியிருக்கேன். இவ்வளோ விஷயங்கள் பண்ணி அந்த படம் வரும்போது மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அப்போதான் எனக்கு தோணுது, ஓகே அரசியல் வேற கலைத்துறை வேறங்கிறத விட்டுட்டு அரசியலும் கலைத்துறையும் ஒன்று தான் முடிவு பண்ணேன். இப்போ அரசியலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இதில் முக்கியமாகவே நான் வந்து அந்த படம் எடுக்கப்பட்ட நோக்கமே இன்றைக்கு நம்ம அரசியல் வந்ததுனால இது சம்மந்தப்பட்ட காட்சி நிறைய வச்சிருக்கேன். நீங்கள் படம் பார்க்கும்போது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. நான் அதெல்லாம் சர்க்காரில் பண்ணினேன். இப்போ இந்த படம் கூட நான் பண்ணது என்னன்னா, நிறைய வசனங்கள் தெரிவிக்கிற மாதிரி நான் பேசியிருக்கேன், போல்டாக நடிச்சிருக்கேன், ஷார்ட் எல்லாம் எடுத்துருக்கேன் படத்தில். அது படம் பார்க்கும்போது தான் தெரியும் எல்லாருக்குமே. இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணதுக்கு காரணம், இது வரைக்கும் நீங்கள் விஜய் படங்களே இது மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த படம் என்னுடைய ரூட்லேருந்தே மாறுபட்டு நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை. அப்படிங்கும்போது என்னுடைய இலக்கு இந்த நேரத்தில் போய் மக்கள்கிட்ட சேரணுங்கிற ஒரே குறிக்கோள். அப்போதான் இது வந்து கொண்டாடப்படும். இந்த படம் எப்போ வந்தாலுமே செலிப்ரேட் பண்ணும், உங்களுக்கு வசூல் பண்ணிடோ, வசூல் சாதனை பண்ணுங்கிறத வேற விஷயம். ஆனால் சரியான நேரத்துக்கு வரணும். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஜய் அழுத்தமாக சொன்னது அதுதான். அதுக்காக தான் கேஸை வாபஸ் வாங்க சொன்னோம். இப்போ நீங்கள் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறங்கிற அந்த தாட்ஸை தயவுசெய்து எரேஸ் பண்ணிவிடுங்க, அது வேண்டாம். நீங்கள் வந்து டாக்ஸிக்கு ரிலீஸ் பண்ணுற வேலைகளும் பாருங்கள், இங்கே ஒரு கேங்கை ஒர்க் பண்ணிட்டு அதை பார்க்கட்டும். பட் அப்போதான் இவர் கேவின் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை இந்த மாதத்துக்குள்ள வந்துட்டா பரவாயில்ல சார், இல்லை மார்ச் மாதம் மாதிரி போனால் என்ன பண்ணுறது, அப்போ இந்த தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம் எல்லாம் வர சூழ்நிலை வருதே சார் கேள்விப்படுறமே. விஜய் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். எக்ஸாம் வந்தாலுமே நம்ம படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்கள் அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பட் தேர்தல் விட்டு அது ஒரு சிக்கல் இருக்கு, நம்ம அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அதனால உங்களுக்கு வந்து நான் ஸ்பீடாக பண்ணுங்கன்னு சொல்றது காரணமே அதான். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி விஷயத்த சொல்லும்போது இங்கே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இதே 10th எக்ஸாம் நடக்கும்போது ஒரு ஒரு அது என்ன சொன்னால் ஒரு பிக் ஸ்டார் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. ஒரு 6 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட படம். எல்லாம் யோசித்தாங்க, அவர்கிட்ட சொன்னாங்க எக்ஸாம் நெருங்குது, இந்த நேரத்தில் உங்களுடைய மிகப்பெரிய ட்ரீம் படம், இப்போ எப்படி விஜய் ஜனநாயகன் படத்தினுடைய நான் எதுக்காக வந்தேன்னு சொல்கிறாரோ அந்த படம் அந்த மாதிரி காட்சி அமைகளோட ஒரு படம் வந்தது. உங்கள் ட்ரீம் படம் இது, இந்த நேரத்தில் விட்டு ஏதாவது ஒரு சின்ன கன்ஃபியூஸு படம் போகலைன்னா அது எப்படின்னு பேசப்படும் போது தான் சொன்ன ஒரே வார்த்தை ரிலீஸ் ஆகட்டும், இந்த படம் பேசும். சொன்னது மாதிரி 6 கோடி தயாரிக்கப்பட்டு 10th எக்ஸாம் நடக்கும்போது வந்த ஒரு படம் 60 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆச்சு. இல்லை எக்ஸாமுக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து ஒரு 20% ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. மீதி இருக்கிறவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸோ மற்றவர்களோ வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஆடியன்ஸ் உள்ள வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு திரும்பி பார்க்க போகிறாங்க. பட் இதை கம்பேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த தான் விஜய் சொல்லி இமிடியேட்டாக இப்போ ரிலீஸ் ஆகணும், அதுக்கு வேண்டிய வேலைகள் மட்டும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லி பிப்ரவரிக்குள்ளே பண்ணுறதுக்கான வேலைகள் தான் விஜய் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ என்டர்டெயின்மெண்ட் விஜயாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னாலையும் என்டர்டெயின்மெண்ட் படம் பண்ண மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, லேபிள் குத்தாதீங்க, இந்த மாதிரி படமும் நான் பண்ணுவேன், அதுக்கு தான் விளக்கம் கொடுத்தாரு. நீ எலெக்ஷனுக்கு பிறகு வந்துச்சுன்னா இதை நார்மலாக ஒரு படம் விஜய் ஜாலியாக பண்ணிட்டு போயிட்டாரு, ஸோ கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டாருங்கிற மாதிரி அப்படி போயிடும். பட் இந்த நேரத்தில் வந்தாதான் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன், அதில் என்னால் இந்த மாதிரி படமும் பண்ண முடியும், அரசியல் சம்பந்த படமும் தெரிவிக்க பண்ண முடியுங்கிறதுனால தான் இந்த கதைகள் தெரிவித்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் ரிலீஸ் பண்ணணும், எக்ஸாம் பற்றியே கவலைப்படாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு சார். இப்போ இன்னொரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு, ஜனநாயகன் படத்துடைய டிக்கெட்டில்
ஒரு சில மாறுதல்கள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதிரடி மாற்றங்கள்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது சார்? இது சார் ஒரு பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில தியேட்டர்ல வந்து ஃபேன்ஸ் டிக்கெட் வாங்கலாம்னு போனோம்னா, வெளில பெரிய ஹவுஸ்ஃபுல் போட்டு தூக்கி வச்சுருவாங்க. டிக்கெட் இருக்காது. "என்னய்யா டிக்கெட் இல்லையா?" "இல்ல, இல்ல." ஆனா, இது தள்ளி ஒரு 100 அடி தூரத்துல ஒரு இடத்துல ஒரு கேங் உட்காந்துருப்பாங்க. அங்க ஹவுஸ்ஃபுல் போட்டிருக்கும். அங்க தியேட்டர்ல டிக்கெட்ல நின்றுவாங்க. ஆனா, இங்க பிளாக்ல டிக்கெட் குடுத்துட்டு இருப்பாங்க. ரூ. 50 டிக்கெட் ரூ. 100, 71 டிக்கெட் ரூ. 150 அப்படின்னு டபுள் ரேட்ல டிக்கெட் குடுப்பாங்க. அதில சில பேர் வந்து எப்படியாவது நம்மளுடைய அண்ணன் படத்த பார்க்கணும், தலைவர் படத்த பார்க்கணும்னு சொல்லிட்டு, அந்த ரூ. 100 ரூ. 150 கொடுத்து படத்துக்கு போயிருவாங்க. இது இப்படி இப்படி வந்து பிளாக்ல வித்துட்டு இருந்த ஒரு பீரியட் இருக்கு. அது அப்பவே வந்து பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. நெறைய தியேட்டர்ஸ்லயே வந்து பல்க்கா டிக்கெட்ட குடுத்துறாங்க அவங்களுக்கு. அந்த கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். அப்பலாம் ஆன்லைன் புக்கிங் கிடையாது. நீங்க தியேட்டர் ரிசர்வேஷன் மட்டும் தான் இருக்கும். ரிசர்வேஷன் போய் தியேட்டர்ல பண்ணிட்டு வருவாங்க. அப்போ பர்ட்டிகுலரா வந்து ஒரு ஷோக்கு வந்து 50% டிக்கெட்ட குடுத்துருவாங்க. அவங்களும் காசு குடுத்து தான் வாங்குவாங்க. ஆனா ஒருத்தருக்கு போய் சேர்ந்துருது. மீதி 50% ரசிகர்களுக்கோ, மக்களுக்கோ தரப்படும். இந்த 50% டிக்கெட்ட வாங்கிட்டு போறவங்க தான் பிளாக்ல விக்கிறது. இது காலகாலமா நடந்துட்டு இருந்தது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த நடிகருடைய ரசிகர்களுடைய ஒரு ஷோ ஒண்ணு வைப்பாங்க. அப்ப நெறைய இருக்கும். அதாவது இப்போ வந்து அபோவ் 50 உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம். இப்பவே 2K கிட்ஸ்க்கு தெரியாது. ரசிகர் மன்றம்னு ஒரு ஷோ ஒண்ணு வைப்பாங்க. அப்போ தியேட்டர்ல போய் ஒரு ஊர்ல இப்ப மதுரையில ஒரு 3 தியேட்டர் ஒரு தியேட்டர்ல போய் நேரா போய் அவங்க வந்து அந்த ஒரு ஷோக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்ட பல்க்கா கட்டிடுவாங்க. கட்டிட்டு அதுல வந்து ஒரு 800 சீட் இருக்குன்னா 800 சீட் ரைட்ஸை வாங்கிட்டு வந்துருவாங்க அவங்க. வாங்கிட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 100 டிக்கெட்னா 800 100 வந்து கையில கொடுத்துருவாங்க. ரசிகர் மன்ற தலைவர், மன்றத்தை சேர்ந்தவர்கள் அதை வாங்கிட்டு வந்து இவங்க ஒரு ரசிகர் மன்றன்னு பெரிய ஒரு டோக்கன் அடிப்பாங்க, ஒன்று அட்டையில் அடிப்பாங்க. அதில் இந்த நடிகர் போட்டோ போட்டு இந்த ரசிகர் மன்றம்னு போட்டு அந்த டிக்கெட் வந்து 1000 ரூபாய். அந்த அந்த 1000 ரூபாய் டிக்கெட் வாங்கி பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. நானே இந்த டோக்கனை பார்த்துருக்கேன். அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்த எல்லாமே 1000 கொடுத்துவாங்க. பொதுமக்கள் மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க. ஃபேன்ஸ் ஒரு தியேட்டர்னா சுத்தியில வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு தியேட்டர் தான் இருக்கும். அந்த மன்றத்தில் இருக்கிறவங்க வாங்கி பார்ப்பாங்க. மன்றத்தில் இருக்கிற ரசிகர் எல்லாமே வாங்குவாங்க. ஸோ கிளை மன்றம், அந்த மன்றம், வட்ட மன்றம்லாம் நிறைய இருக்கும். அதுல வந்து 50 டிக்கெட், அந்த ஒரு ஷோ டிக்கெட் எங்களுக்கு பத்தாதுங்க அவங்களுக்கு. பட் அந்த ஒரு ஷோ தான் தருவாங்க தியேட்டர் ஓனர்ஸ். காலையில் 6 மணி ஷோ போடுவாங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 6 மணி ஷோ போட்டது இந்த ரசிகர் மன்றம் தான். டிக்கெட்லாம் வாங்கிட்டு போவாங்க, அந்த படத்தை பார்ப்பாங்க. ஆனால் அந்த படம் எதுக்கு இந்த படம் வாங்குறாங்க அப்படின்னா, அதாவது அவங்களுடைய ரசிகர்களுக்கு சில பேர் அன்னதானம் பண்ணுவாங்க, இலவச நோட் புக் கொடுப்பாங்க, இந்த பாலாபிஷேகம் அது நிறைய நடந்தது இல்லையா, இன்னமும் நடக்குது பாலாபிஷேகம். அதுக்கப்புறம் பட்டாசு 50 60 எடுத்து வந்து கட் அவுட் வைப்பாங்க. இது எல்லாம் பண்ணும்போது அதனுடைய செலவுகள் பண்ணிடுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தது. இது ஒரு பீரியடு. இதற்கு அப்புறம் தான் புதுசா வந்து இந்த ஆன்லைன் புக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர் மன்ற ஷோவே வந்து ஒழிக்கப்படுது. அவங்களுக்கு டிக்கெட் இல்லை, ஷோவும் கிடையாதுன்ட்டாங்க. இந்த ஆன்லைன் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டே நீங்கள் டிக்கெட்டை புக், பிளாக் டிக்கெட்டும் ஒழிஞ்சு போச்சு. பிளாக் டிக்கெட் சுத்தமாக ஒழிஞ்சு உங்களுக்கு. அந்த 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 பிளாக் டிக்கெட்டில் விற்று வாழ்ந்த குடும்பங்கள் நிறைய இருந்ததுங்க. சுத்தமாக ஒழிஞ்சு வச்சது. ஆன்லைன் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க சாய்ஸில் எந்த ரோல் வேணும், எந்த சீட்டு வேணும் எல்லாம் டிக் பண்ணி டக்குன்னு முடிச்சிடுறாங்க. அந்த சிஸ்டம் வந்ததுனால தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாமல் இப்போ கரெக்டான ஒரு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம். இப்போ ஜனநாயகன் படத்துக்கும் வந்து எக்ஸ்ட்ரா டிக்கெட் வந்து போட்டு சில தியேட்டர்ஸில் வந்து சேல் பண்ண ஒரு தகவல் வந்துருச்சு. அது உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அது கூடாதுன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு தெரியாது. அவரு 7 கொடுத்துருவாங்க, அவர்கிட்ட இருந்து ஒன்று வாங்கிட்டு போவாங்க. அவர்கள் வாங்கிட்டு போய் அந்த தியேட்டரில் ஒரு ஷோ நம்ம போடுறோம்னு சொல்லி அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு 4 ஷோ பெர்மிஷன் கொடுத்தாங்க. 5 ஷோ கொடுக்குறாங்க இப்போ காலம் 9 காட்சியோட. அது எக்ஸ்ட்ரா டிக்கெட்டை போட்டு விற்கிறாங்க. அதில் தான் வந்து ஆனால் டிக்கெட்டு விலை வந்து உங்களுக்கு அந்த 200 தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா அவங்க வாங்குறாங்க, ஒரு 1000 ரூபான்னு போட்டு வாங்கிடுறாங்க. இவங்களுக்கு கிடைச்சா போதும், ஃபர்ஸ்ட் டே நம்ம படம் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் எப்படியே ஃபர்ஸ்ட்ல அப்படின்னு போயிடுறாங்க. பட் ஆனால் அது தவறு. அது சில பேர் பண்ணுற தவறு தான் இப்போ வந்து மெயின் புள்ளியாக ஜனநாயக படத்தை வந்து சிக்கலை உருவாது. இப்போ ஒரு டிக்கெட் 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபான்னு வந்து போட்டு பண்ணான்னா அதோட நிலைமை என்ன உங்களுக்கு? அதை இப்போ இதை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயகனுக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட் போட்டு 1000 2000 விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 5000 வரைக்கும் போகிற மாதிரி ஒரு தகவல் ஒரு சில ஏரியாவில். ஆனால் தியேட்டர்ஸ் ஓனர்ஸே அதை விரும்பலை. சில பேர் பண்ணுறதுனால ஒட்டுமொத்தமாக பேர் வந்து கெட்ட பேராக வருது. அதை யார் நினைக்கிற தவிர்க்க முடியும், சொல்ல தான் முடியும் நம்ம அப்படிங்கிற விஷயத்த இப்போ
அவங்களோட பாயிண்ட் ஆஃப் சொல்ற விஷயம் இருக்கு. அவர்களுக்கு சில உடன்பாடு கிடையாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ இப்படி அதாவது ஒருவேளை எக்ஸ்ட்ரா போட்டான்னு வச்சுங்களேன், அவள் யாராருங்கிற அளவுக்கு ஒரு கண்காணிக்க வந்து ஆரம்பிச்சாச்சு. தேவையில்ல சிக்கல்கள் உருவாகும். இது விஜய்க்கும் கெட்ட பேர் வரும். அதை வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட் என்னை பொறுத்த மட்டும். என்ன காஸ்ட்டோ நீங்க கொடுத்து வாங்கிட்டு படத்தை ஃபுல் பண்ணி ஓட்டு வசூல் எடுத்து பாருங்க. இப்போ ஆன்லைன் புக்கிங் வந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோ, படம் டேட் கொடுத்துட்டாங்கன்னா புக்கிங் நைட் 12 மணிக்கு ஆரம்பிச்சா கூட அது வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து சர்வேயே லாக் பண்ற அளவுக்கு உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகி போயிடும். எனக்கு தெரிந்தே ஒரு வாரத்தை இடி கொடுத்தாலும் ஒரு வார டிக்கெட்டுமே 4 ஷோ 5 ஷோனா ஃபுல் ஆயிரும். இதுல பெரிய அமௌண்ட் வந்துடும். ஆனால் நீங்க எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கி பண்ணி அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர், விஜய்க்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்க வேணாங்க தான் சொல்ல வரேன். பட் இது வந்து இந்த மாதிரி இருக்கிற சட்டப்படி வந்து தவறு தான். அதனால் அதுக்குள்ள போக வேண்டாங்கிறது என்னுடைய அது நம்ம சேனல் மூலம் பதிவு பண்ண விரும்புறேன். இப்போ இந்த படத்துடைய டேட்லாம் நிறைய சொல்றாங்க சார். ஆக்சுவலா இந்த டேட் லாக் பண்றதெல்லாம் யாரு? உண்மையாவே கேவியனுக்கு எந்தெந்த தேதியை லாக் பண்ணி வச்சிருக்காங்க? இப்போ வந்தா இப்போ ரிலீஸ் பண்ணலாம், இந்த டைம்ல வந்தா ரிலீஸ் பண்ணலான்றது முடிவு பண்றது யாரு? அந்த தகவல்கள் யார் மூலியமா உங்களுக்கு கிடைக்குது? இல்லை சார், இப்போ கேவிஎன் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் கேவிஎன்னா பணம் கொடுத்து வாங்கணும் ஒன் ஆஃப் த ஓனர் தானே அது. பட் அவர்கள்லாம் ஒரு இந்த டேட்ல ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அது ஒரு ட்ரேடிங் சென்டரில் வச்சு அவங்க குரூப்ல ஒரு சின்ன டிஸ்கஷனே போகும். இப்போ இது போன மாதம் ரிலீஸ் ஆகல, 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு 2-3 டேட்டை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ கேஸ் வாபஸ் வந்து ரிவைசிங் கமிட்டி போயிடுச்சு. இம்மிடியேட்டாக போடுறதுக்கு செகண்ட் வீக் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கால்குலேஷனை தான் அவர்கள் முடிவு பண்ணி வச்சு மற்ற பலர் கூட இங்கே வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ண ஜனநாயகா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு. அதனால தான் 19-20 செகண்ட் வீக்கு இப்போ ரிவைசிங் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் வந்துட்டா 19 பிளாக் பண்ணுறாங்க. அந்த தகவல் நமக்கு வருது. இப்போ நம்மளா வந்து உடனடியாக 19 ரிலீஸ் ஆகிடுங்க இதாகிடுங்க சொல்லி போகிறதுக்கு நம்மளா ஜனநாயகம் படுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது. அவர்கள் சொன்னது இவர்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணி இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் கொடுக்குற வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. பல கோடிகள் தண்ணி மாதிரி அரைச்சிருக்காங்க. இந்த 19-20 கூட இந்த செகண்ட் வீக் சர்டிஃபிகேட் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு, வந்துட்டா 19 ரிலீஸ் ஆகிடும். ஒரு வேலை ரிவைசிங் கமிட்டி நெக்ஸ்ட் வீக் போகிறது மாதிரி இருந்தாங்கன்னா, தேர்ட் வீக் போகிறது மாதிரி இருந்தாங்கன்னா, தேர்ட் வீக் 100% கன்ஃபார்ம் வந்துடும். இப்போவே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்துட்டால் 19-20க்கு வாய்ப்பு இருக்காது. அப்போ 25க்கு போகிறது மாதிரின்னா 2-3 டேட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ இது அவர்கள் எடுத்த முடிவு. நம்ம விசாரணை பண்ணும்போது எப்போதான் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எந்த டேட் பிளாக் பண்ண போறீங்க என்னன்னு நம்ம தகவல் சேகரிக்கும் போது இந்த விஷயத்தை ட்ரேடிங் சென்டர் மூலமா நமக்கு வருது. அதான் நம்ம நேரலுக்கு சொல்றோம். நம்மளா சொல்ல கிடையாது. அவர்கள் போட்ட பிளானு, அதை விசாரிக்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்த தகவல் எல்லாமே விசாரிச்ச தகவல் தான் ஒன்னொன்னா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சேனல்ல சொன்னதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்து டக்கு நடந்துட்டு இருக்கு ஒன்னொன்னாவே இல்லையா? நீங்க திரும்பி பழைய வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் இப்பவும் தான் சொல்றேன். அந்த ரேட் சொல்ல படம் 2-3 நாள் இது நடக்கும் பாருங்க. இப்போ அவர்கள் சொல்றது வந்து 19-20 ஸோ செகண்ட் வீக் வந்துட்டா ஒருவேளை கொஞ்சம் தேர்ட் வீக் போச்சு அப்படின்னா 25 கன்ஃபார்ம். இதில் மாற்று கருத்து இருக்காது. இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். நீங்க இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் படம் வருமா அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து மைண்ட் செட் பண்ண வேணாம். இப்போ கேவின்னு ஃப்ரீ ஆயிட்டாங்க. வாங்கினவர்களும் நீங்க திங்கக்கிழமை சர்டிஃபிகேட் கிடைச்ச உடனே கூட செவ்வாய்க்கிழமை படத்தை ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு நல்ல நாள்லாம் அவங்க இனிமேல பார்க்க விரும்பல. எல்லாமே நல்ல நாள் தான். செவ்வாய்க்கிழமை என்ன வேணாம்னு சொல்ல போது பணம் வந்தா. அதில் இந்த சர்டிஃபிகேட் வந்த உடனேயே அது ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கிடைச்சா ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சு மண்டே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த டேட் இந்த இதுதான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிதான்ற கணக்குலேயே அவங்க போகல. ஏன்னா 1 மாசம் லேட் ஆயிடுச்சு. அதே 1 மாசம் 30 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெறித்தனமா மக்கள் தான் பதிவு வெயிட் பண்றாங்க. படத்தை எப்பங்க காமிக்க போறீங்க அப்படின்ட்டு. இந்த தகவல்கள்லாம் அவர்களுடைய குரூப் உட்காந்து பேசிட்டு தகவலை நம்ம விசாரிக்கும் போது ரிவிசி கமிட்டி போயாச்சு. சர்டிஃபிகேட் வர வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க எப்போ நீங்க தேட்டர் பண்ணி நிறைய படங்கள் முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது இந்த தகவல் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஜனநாயகங்க, மாற்று கருத்தே இல்லைங்க. செகண்ட் வீக் வந்தா 19-20, தேர்ட் வீக் வந்தா 25ங்க. சண்டே வந்தாலும் மண்டே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது ரெடியா இருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதை நீங்க ஷேர் பண்றீங்க. எஸ், அவங்ககிட்ட நம்ம விசாரிக்கிறோம், தகவலை சொல்றாங்க. அதான் நம்ம நேரலுக்கு நான் ஃபோக்கஸ் பண்றேன் சார். ஓகே சார், இந்த டேட்டு முன்கூட்டியே எல்லா டேட்டெல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நியூஸ் வர ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக. சரி, ஓகே சார். நீங்கள் சொன்ன ஒரு அப்டேட் கூட மிஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி கேட்டுட்டேன். யாருக்கிட்டே கேட்கிறீங்க சார்? கேட்கணும்ல, கேட்டால் தானே நம்ம வர்ற தகவலை நம்ம நேரில் சொல்ல முடியும். நீங்களாம் ஒரு டேட் சொல்றீங்க அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அதுக்காக தான். இல்லை, அதுதான் சொன்னேன். நான் ப்ரொடியூசர் ஜனா எனக்கு இல்லையே. நம்ம வந்து விசாரிக்கிறோம். நம்ம வந்து பத்திரிகையாளர் இருக்கும்போது விசாரிக்கணும். சில தகவல் வருது நமக்கு. அதை நேரலுக்கு நம்ம சொல்லணும். நம்ம அப்பதான் அவர் எதிர்பார்த்துருக்காங்கல்ல, யார் மூலமா தகவல் போகணும் இல்லையா?
இப்போ நமக்கு வந்த தகவல் அந்த தகவல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த 3 டேட்டில் ஒரு டேட்டில் படம் ரிலீஸ் ஆகிடும். இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போட சொல்லுங்க. அடுத்த வீடியோல நீங்க அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணலாம் சார். நன்றி சார். நன்றி சார்.